இப்ப ரீசெண்டா கேரக்பூர் நினைக்கிறேன் கிர் அப்படின்ற ஒரு பசுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பசுவோட யூரின்ல இருந்து எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு. எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு. இட்ஸ் ப்ரூவன். எல்லாத்துலயுமே சதினா என்ன செய்யும்? ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா சதி இல்லாத விஷயங்களை அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியலனா அது வந்து தப்பு, அது வந்து இலூஷன் சொல்லாம அதுல என்ன காரணம் இருக்குன்னு சொல்லணும். பசு மாட்டு யூரின் குடிச்சா கேன்சர் குணமாகும்னு வாட்ஸ்அப்ல பரப்புது. பசுவே ஆனா கோமாரி நோய் வந்தா செத்து போகுது. நான் ஒரு பயோடெக்னாலஜிஸ்டாவே கேக்குறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆனா பசு கோமாரி நோய் வந்தா செத்து போகுது. மாடு கோமாரி நோய் வந்து செத்து போகுது. மாடு எத்தனை விஷம் கொடுத்தாலும் அந்த மாட்டோட விஷம் சிறுநீர்ல வர்றதில்ல. அது உங்களுக்கு தெரியுமா? நான் குடிச்சது இல்ல, எனக்கு தெரியாது. அதனால கேக்குறேன். தெரியுது இல்லனா அப்ப தெரிஞ்சுக்கணும். ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டின்னு எடுத்தீங்கன்னா குர்குமினுக்கு இருக்கு, மஞ்சளுக்கு இருக்கு, பூண்டுக்கு இருக்கு, எல்லாம் நோய் நீக்கும் குணங்கள் இருக்கு. ஆனா சர்வரோக நிவாரணியா இது எல்லாமே இந்த ஒரு மருந்தை சாப்பிட்டா உனக்கு என்ன வியாதியும் போகும்ன்றது. அப்படின்னா வந்து கேன்சரே ஒழிச்சிடலாம். எவ்வளவு டாக்ஸின்ஸ் இருக்கு, டெட்டானஸ் பரவுது. இந்தியாவில் வந்து மிக முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுப்போக்குக்கானது, டிராவலர்ஸ் டயரியா, ஃபுட் கண்டாமினேஷன், சாணத்திலிருந்து வருவது, ஹியூமன் ஃபீசஸ்ல இருந்து டைஃபாய்டு பரவுது. சால்மோனெல்லா டைஃபி எங்க இருந்து வருது? ஒரு கவு யூரினா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஒரு சர்டன் கிருமிநாசினி இப்போ இது இருக்கலாம். ஆனா சர்வ ரோகத்துக்கும் அதுதான் நிவாரணின்னு சொல்றது வந்து எந்த அடிப்படையில்?